ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் அதிரடியாக பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் ஜூன் 20 இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி எச்சரிக்கை விஷயமானது தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அன்னைக்கு கார்த்திகை விரதமும் கூட. ஸோ இந்த விரத நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையை மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை காரணமாக என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் அப்பப்போ கிரகங்கள் மாறுறது சேர்றது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் பரிகாரமாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் சிவன்மலை உத்தரவுன்னு சொன்னல, அது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல அந்த உத்தரவை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த உத்தரவை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைஞ்சிருக்கு. இது ஒரு மலை கோவில். இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா முருகப்பெருமார் தான். முருகர் பக்தருடைய கனவுல வருவார். பக்தருடைய கனவுல குறிப்பாக சில பொருட்களை உணர்த்தி கோவிலுடைய மண்டபத்தில் உத்தரவு பெட்டிங்கிற ஒரு கண்ணாடி பேடையில் வைக்க சொல்லுவார். அந்த மாதிரி வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வாழ்க்கையில் அதுவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்வதற்காகவோ தெரிவிப்பதற்காகவோ பொருட்களை வைத்து வழிபாடு செய்யுங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அதனாலேயே இந்த கோவில் ரொம்ப சிறப்பு. சிவன்மலையில் எப்படி உத்தரவு கொடுத்து அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபோல தான் கிரகங்களாலும் நம்ம லைஃப்பில் தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ விரிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் கரெக்டாக 2ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சியானது நடந்தது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப குரு பயிற்சி நடந்ததே உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி கரெக்டாக ஜூன் 20க்கு மேலே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தாங்க வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கிரகநிலை மட்டும் இல்லாமல் அந்த கிரகநிலையோடு சேர்த்து சில கிரக பயிற்சிகளும் இருக்குங்க. அதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்கு கிரகநிலை அமைஞ்சது குறிப்பிடப்பட்டிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், திகிரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கிரகநிலைகள் அமைஞ்சதை பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனுசு ராசி, மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களுடைய வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபடுங்க. மேலதிகாரிகளோட சுமூகமான உறவு நிலை அப்போ தான் உங்களுக்கு உண்டாகும். சக ஊழியர்களுடைய குறைகளை முன்னின்று தீர்த்து வைத்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். சில விஷயங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் சாதித்து கொள்ள முடியும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்க உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நன்மை தரும். அலைச்சல்களை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு படிப்பது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் உடனுக்குடனே கிளியர் பண்ணிக்கோங்க. அதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரொம்ப ஆபத்து. ஸோ மூலமில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது. அதோடு பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டணும். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினருடைய வருகை, குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றில் செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம். ஸோ கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். ஸோ ஒரு பக்கம் கவனம் தேவை. பூரடமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு கவனம் இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. ஸோ கவனம் ரொம்ப 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 தேவை. அதுக்கப்புறமா உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் 20லிருந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். கணவன் மனைவிக்கு இடையே உறவு வந்து பலப்படும். பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்யணும். காரிய அனுகூலங்கிறது உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கவலையை போக்கிக் கொள்வது உங்களுக்கு தான் வந்து நல்லது. அதோடு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முயற்சிகள் அப்போ தான் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் அதோடு சாமர்த்தியமும் உண்டாகும். மனதகிரியும் கூடும். மற்றவர்களால் வீண் குற்றம் சாட்டப்படலாம். எனவே எல்லாத்துக்குமே கவனம் தேவை. கண் நோய், அதுக்கப்புறம் பித்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாதம், இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். அதோடு தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும். ஸோ நிதானமாக அவர்களோடு பேசுவது நன்மை தரும். இது உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரமாக இந்த 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தட்சிணாமூர்த்தியை முல்லை மலர் சாத்தி வழிபாடு செய்யணும். அது கடன் பிரச்சனை தீர்க்கும், செல்வத்தை சேர்க்கும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.